வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடலூர் மாவட்டம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாளாக கோரிக்கை ஒன்று வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நேற்றுன்னு இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த கடலூர் பகுதி அப்படிங்கிறது பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி ஒன்று. இன்னொன்று கடற்கரைகள் நிறைந்த பகுதி. இங்கே இருந்து வேலைக்காகவும் அதே நேரத்தில் படிப்புக்காகவும் நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படிங்கிறது பயணிகள் நலச்சங்கத்தினுடைய தகவலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் வேலை பார்க்குறத நாமே கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடலூரில் இருந்து நிச்சயமாக திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ போகணும் அப்படின்னா பேருந்துகளைத்தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. கடலூரில் இருந்து இது வரைக்குமே டைரெக்டாக கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று கடலூர் போர்ட்டிலிருந்து விழுப்புரம் போய் அங்கேருந்து கோயம்புத்தூர் போனால் திருப்பூர் பகுதி வழியாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா கடலூர் துறைமுகத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ரயிலானது திருச்சியில் இருந்து திண்டுக்கல் பழனி வழியாக இயக்கினால் இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் போயிட்டால் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே போயிட முடியும். அது மட்டும் இல்லாமல் பயண நேரம் அப்படிங்கிறதும் பழனி வழியாக போகிறதுனால நிறைய மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, திண்டுக்கல் இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கடலூர் வரைக்குமே ஒரு ரயில் இயக்கப்படுறதுனால சுற்றுலாவும் மேம்படும் அப்படிங்கிறது தான். இந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் ஒரு ரயிலை இயக்க வேண்டும் கடலூரிலிருந்து கோயம்புத்தூருக்கு பழனி வழியாக அப்படிங்கிறது கடலூர் மாவட்ட பயணிகள் நலச்சங்கத்தினரினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை ஏற்புடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் பல பகுதி மக்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. கடலூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு பயணிகள் ரயிலாக இயக்கினா இன்னும் ரொம்பவும் வசதியாக இருக்கும். பேருந்துகளை நாட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொகுசாக பயணிக்க முடியும். ஏன்னா பேருந்துகளில் அந்த அளவுக்கு நம்ம உட்காந்துட்டு அவ்வளோ தூரம் போகிறத விட ட்ரெயினில் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு வழி இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.